இந்த வீடியோ எதுக்குன்னா, என்னதான் நம்ம குழந்தைங்கள நம்ம பார்த்து, பார்த்து வளர்த்தாலும், அதுங்களுக்கு யார பிடிக்கும் அப்டின்னா, அவங்க டாடிய தான் பிடிக்குது. இப்ப என் பையன் யார பிடிக்குதுன்னு சொல்றான்னு பாருங்க. தன்ஷிக்மா, இங்க பாரு உனக்கு மம்மி பிடிக்குமா? டாடி பிடிக்குமா? டாடி. டாடி தான் பிடிக்குமா? ஏன் மம்மி தானே உன்ன காலைல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். மம்மி பிடிக்காதா? ஏன் பிடிக்காது? பாத்தீங்களா? அவனுக்கு எவ்வளோ ஏஜ்? 2 இயர்ஸ் ஆகுது. காலையில இருந்து என் பையனே கெரின்னு சொல்லி, அவன் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். எவ்வளோ பசியா இருந்தாலும் என் பையன் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். நானுன்னு இல்ல, எல்லா பேரண்ட்ஸ்லயும் அப்படித்தான் இருக்கும். ஆனா அவன் இல்ல, எல்லா பாய் பேபிஸுமே, கேர்ள் பேபிஸுமே என்ன சொல்றாங்க? அவங்க டாடி தான் பிடிக்கும்ன்றாங்க. இதுல எனக்கு வருத்தம்லாம் இல்லைங்க. சந்தோஷம் தான். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் நான் ஒரு வீடியோவா கிளிக் போடணும்னு நினைச்சேன். சாப்பிட்டீங்களாடி? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? புவா சாப்பிட்டீங்களா? சரி, உனக்கு மம்மி பிடிக்குமா? டாடி பிடிக்குமா? டாடி. யார் பிடிக்கும்? டாடி. டாடி தான் பிடிக்குமா? அப்ப மம்மி பிடிக்காதா? ஏன் பிடிக்காது? மம்மி ஏன் பிடிக்காது உனக்கு? பிடிக்குமா? இங்க பாரு, உனக்கு டாடி பிடிக்குமா? மம்மி பிடிக்குமா? டாடியா மம்மியா? சவுண்டா சொல்லு. ஏய் சொல்லு, யார பிடிக்கும் உனக்கு? ஏய் யார பிடிக்கும்? அப்படியே பெல்ட்டி அடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவன் சொன்னது டாடிய சொன்னான். செகண்ட் இப்ப அம்மாங்கிறான். ஒரு 2 இயர்ஸ் பேபி வந்து எவ்வளவு கிளவரா ஆன்சர் பண்ணுது பாத்தீங்களா? அம்மா கஷ்டப்படுன்னு சொல்லி அம்மாங்கிறான். ஆனா உண்மையாவே அவனுக்கு பிடிச்சது அவங்க டாடி தான். மார்னிங் 9:00 போயிட்டு நைட் 8:00 தான் வருவாரு. அந்த கேப்ல தான் அவங்க டாடி கூட அவன் ஸ்பெண்ட் பண்ற டைமே வந்துட்டு அந்த கொஞ்ச நேரம் தான். அப்புறம் தூங்க கிளம்பிடுவான். பட் அவனுக்கு பிடிச்சது என்னமோ அவங்க டாடி. ஏன்னா அவங்க டாடி அடிக்க மாட்டாரு. நான் திட்டுவேன், அடிப்பேன். இப்பயே அந்த குழந்தைங்க மனசுல அது ஆழமா பதியுது. சோ நம்ம அடிக்க கூடாதுங்க. எதுனாலும் நம்ம பேச்சிலேயே அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். அப்படித்தான் நானும் நினைச்சு பண்றேன். பட் அவங்க செய்யற சேட்டை பாத்தீங்களா? நமக்கு கோவம், டென்ஷன், டிப்ரஷன். அதுல வீட்ல உள்ள பெரியவங்க வேற இன்னும் நம்மள டிப்ரஷன்ல கொண்டு போயிடுறாங்கங்க. அந்த டென்ஷன் எங்க காட்டுறது? நம்ம குழந்தைங்க கிட்ட காட்டிடும். அது ரொம்பவே தப்பு. அந்த குழந்தைங்கள அடிக்கவே கூடாது. ஆனா என் ஹஸ்பண்ட் ரொம்பவே சூப்பரா அவன ஹேண்டில் பண்ணுவாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த பொறுமை எனக்கு வந்து இல்ல. என்ன மாதிரி பேரண்ட்ஸ் நிறைய பேருக்குமே இல்ல. நான் எல்லாரையும் சொல்லல. ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்றேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.